மண்டே மார்னிங் திங்கக்கிழமைனாவே அவசரம் சாம்பார் தான். முருங்காயும் பருப்பு சாம்பார், ரசம், நம்ம தோட்டத்தில் பறித்த புடலங்காய் முட்டை போட்டு வணக்கியிருக்கேன். ஜூஸுக்கு இன்றைக்கி முலாம்பழ ஜூஸ் செஞ்சுட்டேன். குட்டி பாப்பாவுக்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே ஸ்கூலு. இவ்வளோ நாளாக அவளாவது வீட்டில் இருந்தாலா, இப்போ அவளும் சேர்ந்து ஸ்கூலுக்கு போயிட்டங்காட்டி என்னமோ வீடே வெறிச்சோடி போன மாதிரி பொக்குன்னு இருக்கிற மாதிரி இருந்தது. சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து வந்ததையும் என்னை பார்த்துட்டு ஒரே வெக்கம், மம்மி நான் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு. இன்றைக்கி ஸ்கூலில் வேறு ஃபஸ்ட் டேங்காட்டி இந்த ஸ்மைலி உண்டியல் எல்லாம் கொடுத்து விட்டாங்களாம்மா. பாப்பா இதெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது சன்சி போய் சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்படியே குக்கரோட சாப்பிட்றா பாருங்க. அம்மா பசிக்குதுங்கம்மா, நினச்ச டைமுக்கு சாப்பிட முடியவே மாட்டேங்குது, லஞ்ச் பிரேக்கில் மட்டும்தான் சாப்பிட முடியுது, நைட்டுக்கு ஏதாவது வித்தியாசமாக செஞ்சு தரீங்களா அப்படின்னு கேட்குறா. சாப்பாட்டையே பார்க்காதவளாட்ட. சரி நைட்டுக்கு சிம்பிளாக கருவாட்டு தொக்கு செய்யலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். ஒரு 10 பல்லு பூண்டு, 10 சின்ன வெங்காயத்தை இது போல் இடிகளில் போட்டு இடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். கருவாட்டில் அந்த மண்ணு குப்பையெல்லாம் போகிறதுக்கு தண்ணியில் ஒரு 2 முறை போட்டு அலசி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு மண்சட்டி அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சு விட்டுட்டு பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் சேர்த்துட்டு இது வதங்கிறதுக்கு உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுருங்க. அது கூடயே கொஞ்சமாக மல்லித்தூள், மஞ்சள் தூள், மசாலா பொடி இது எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கருவாட்டை இது கூடயே சேர்த்து வதக்கிக்கலாம். கருவாடு வேகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக புளிக்கரசல் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா நல்லா டேஸ்டியான கருவாடு தொக்கு ரெடி ஆகிடும். கிளைமேட்டு சேஞ்ச் ஆகி வருது இல்லைங்களா, மழையும் அடிக்குது, வெயிலும் பெய்யுது. இந்த கிளைமேட்ல எல்லாம் சளி பிடிச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்பொழுது கருவாடு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சளி எல்லாம் பிடிக்காது, வறட்டு இரும்பலுமே சரியாகும். எங்கள் வீட்டில் கருவாடு ஆல் டைம் ஃபேவரட் தான் எல்லாத்துக்கும்.